ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் துருவின வெள்ளரிக்காய் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துருங்க. ஒரு கேரட்டு துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருங்க. ஒரு அரை கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க. கடல மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருங்க. பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம இதை ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த மாதிரி ஆம்லேட் சைஸுக்கு ஊற்றிட்டு இதை லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வேக விடுங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இது 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிறதான அந்த மாவையும் செஞ்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.